அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு क़ால் क़ால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். முத்தஃபகுன் அலைஹி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக பகர்கிறார்கள். யார் கோல் சொல்லுகிறாரோ அவர் சுவனம் பிரவேசிக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். வல்ல அல்லாஹ் நம்முடைய நாவை ஒரு பெரிய நேமத்தாக வழங்கியிருக்கிறான். நம்முடைய நாவிலிருந்து நல்ல விஷயங்கள் வெளிவர வேண்டும், உண்மையான விஷயங்கள் வெளிவர வேண்டும். மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்கள் ஏதும் நாம் பேசாமல் நாம் நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் பேசினோம் என்றால் அவர்களிடத்தில் சில குறைகள் உண்மையிலேயே இருக்குமானாலும் கூட அந்த குறைகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது, பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது, கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. அரபியிலே கோல் சொல்லுவதற்கு நமீமா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். புறம் பேசுவதற்கு கீபத்து என்று சொல்வார்கள். கீபத்து என்றால் இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது. நமீமா என்றால் உண்மையிலே ஒரு இடத்துல குறைகள் இருக்கும், அந்த குறைகளை பிறரிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருப்பது. அது தேவையில்லாத ஒரு விஷயம்தானே. எனவே இருக்கிற குறைகள் அது உண்மையான குறைகளாக இருந்தாலும் கூட நாம் பிறரிடத்தில் அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. அப்படி பப்ளிசிட்டி பண்ணக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். சிறிய வாசகம்தான், ஆனால் முத்தான வாசகம். லா யதுகுல் ஜன்னத நம்மாமுன் என்கிற வாசகம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த ஹதீஸை நாம் பலமுறை செவிமடுத்திருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபறுகளை கடந்து போகிறார்கள். அப்போது அவர்கள் சத்திய சஹாபியிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த கபர்வாசிகள் இருவரும் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கபரிலே வைத்து வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய குற்றங்களை அவர்கள் செய்துவிடவில்லை. வமாயு அத்தபானி ஃபீ கபீர் என்று கூறுகிறார்கள். என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுடைய பார்வையிலே அது சாதாரணமான குற்றங்களாக தெரிந்திருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் செய்திருக்கக்கூடாது. பலா இன்னஹு கபீர், அது உண்மையிலே அது ஒரு பெரிய பாவம்தான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள்? கபறுகளில் சோதிக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஒருவர் ஃபகான எம்ஷி பின் நமீமா, அவருடைய வேலை எப்படி இருந்தது என்று கேட்டால் பிறரை பற்றி கோல் சொல்லுவதாகவே இருந்தது. புறம் பேசுவது வேறு, கோல் சொல்லுவது வேறு. கோல் சொல்லுவதாகவே இருந்தது. இன்னொருவர் இருக்கிறாரே, அவர் இயற்கை உபாதிகளை தனித்து கொண்டதற்கு பின்னாலே, பாத்ரூம் தேவைகளை சரி செய்வதற்கு பின்னாலே சரியான முறையில் சுத்தம் செய்யாதவராக இருந்தார். பார்ப்பதற்கு இது சாதாரண விஷயங்களாக தெரியலாம். அவருடைய பார்வைக்கு ஹிஸ்ஸிலே அது சாதாரணமாக தெரிந்திருக்கிறது, ஆனால் அது ஒரு பெரிய குற்றம். இதன் காரணமாக கபரிலேயே அதாபுக்கு ஆளாகிறார் என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த ஹதீஸ் நம்மை திடுக்கிட செய்கிறது. நாம் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வைக்கிறது. கோல் சொல்லுகிறதன் விளைவு, அதனுடைய வேதனை கபரிலிருந்து துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி தம்முடைய மாணாக்கர் இடத்தில் எடுத்து சொல்வார்களாம், மண் நம்மளக்க நம்மபிக்க. யாராவது ஒருவர் உம்மிடத்தில் வந்து கோல் சொன்னால் நீ எச்சரிக்கையாகி, உன்னை பற்றி அவர் பெரிடத்தில் கோல் சொல்வார். இவ்வளோ அழகான வாசகம் பாருங்கள். காரணம் அது அவருடைய வேலை, அவருடைய பிழைப்பு, அவருடைய ஜோலியாக இருக்கிறது. அதை நீ ஒரு இன்ட்ரெஸ்டோடு கேட்கக்கூடாது, சுவராசியமாக கேட்கக்கூடாது. உம்மிடத்திலே ஒருவர் வந்து பிறரை பற்றி உண்மையிலே அவரிடத்தில் இந்த குறைகள் இருந்தாலும் கூட அவர் உம்மிடத்தில் வந்து அவர் எடுத்துரைத்தார் என்றால் நிச்சயமாக உண்மை பற்றி பிறரிடத்தில் அவர் எடுத்துரைப்பார். அதை நீ ஆசைப்பட்டு கேட்காத. தொடர்ந்து சொல்கிறார்கள், வமன் இதா அருளைத்தகு கால ஃபீக்க மாலை சஃபீக்க வைதா அகலப்தகு கால ஃபீக்க மாலை சஃபீக்க. அவர் பேசுகிறாரே, அவரை நாம் சந்தோஷப்படுத்தும், அப்படியா அப்படியா என்று நாம் கேட்டு அவரை சந்தோஷப்படுத்துவோம் என்று நீங்கள் சந்தோஷப்படுத்தினாலும் உன்னிடத்தில் இல்லாததை பிறரிடத்திலே சென்று சொல்வார்.
அவர் அப்படியெல்லாம் கிடையாது, நீதான் மிகைப்படுத்தி பேசுகிறாய் என்று சொல்லி கோபப்படுத்தினாலும் கூட உன்னிடத்தில் இல்லாததை அவர் பிறரிடத்தில் பேசுவார். எதற்காக நீ அவர் பேச்சை நீ மதிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும்? நீ கவனிக்காமல் இருந்துவிட்டால் நீ தப்பித்து விட்டாய் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் இமாமார்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். பிறரை பற்றி பேசுகிற போது அதை கேட்கின்றதற்கு அவர்கள் தங்களுடைய செவிகளை கொடுப்பதே கிடையாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் தெளிவாகவே எடுத்துரைக்கிறார்கள். மன் நக்கலை இலைக்க ஹதீஸா, உம்மிடத்திலே ஒருவர் ஒரு விஷயத்தை நக்கல் செய்தார் என்றால், நக்கல் செய்வது என்பார்கள் அல்லவா, காப்பிரைட் பண்ணுறது, பிறரை பற்றி அப்படியே எடுத்து சொன்னார் என்றால், பாலம் அன்னகு என் குழு இலாக இருக்க ஹதீஸக, உன்னை பற்றி அவர் பிறரிடத்தில் எடுத்து சொல்வார் என்பதை நீ முதல்ல விளங்கிக்கொள். யாராவது ஒருவர் பிறரை பற்றி உம்மிடத்திலே வந்து அவதூறு பேசுகிறார், பாண்டமாக வழி சுமத்துகிறார், இப்படி ஏதோ ஒன்று பண்ணார்னாக்க நீ விளங்க வேண்டிய விஷயம், உன்னை பற்றி அவர் பிறரிடத்திலே சென்று அவதூறு பேச போகிறார், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல போகிறார் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ளு. இன்று இமாம் ஹசன் பஸ்ரி ஒரு மாபெரும் மாபேதை அருமை சகோதரர்களே அவர்கள் சொல்லுகிறார்கள், கால பாதுல் ஹுக்கமா, சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், மன் அக்பரக பி ஷத்மின் அன் அஹின் பகுவ சாத்தியம், உன்னை ஒருவர் யாராவது திட்டி பேசினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஏசி பேசினார் என்றால், உங்களை இப்படியெல்லாம் ஏசுகிறார் பேசுகிறார் என்று யாராவது உம்மிடத்திலே வந்து எடுத்துரைத்தார் என்றால் இவர் தான் திட்டுகிறாரே தவிர அவர் திட்டவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னதை ஏன் அப்படி எடுத்து சொல்ல வேண்டும்? மோசமான ஆள், மட்டகரமான ஆள், குணக்கேடான ஆள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொன்னாக்க இவர் தான் உன்னை திட்டார்னு அர்த்தம் என்பதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, முத்தாய்ப்பாக ஒரு சின்ன நிகழ்ச்சி. உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவரிடத்தில் ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து இன்னொருவரை பற்றிய சில குறைகளை, ஒச்சங்களை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். உமர் அல்லாஹ் கேட்டார், அவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உமர் பின் அப்துல் அசீஸ் மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, அவர் கேட்டதை அவர் ரசிக்கவில்லை. உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள், இதோ பாரு, நீ இன்னாரை பற்றி இன்னென்ன விஷயங்கள்லாம் நீ சொல்லி கொண்டிருக்கிறாய், அதை நான் ஆராய்வேன். நீ அவரை பற்றி என்ன நீ சொன்னாயோ அது உண்மைதானா என்று நான் ஆராய்வேன். இப்போ இன்குந்த காதிபா, நீ சொன்னது பொய்யாக இருக்குமானால் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய வசனம் உண்மை தாக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, ஒரு ஃபாசிக்கும் இடத்தில் ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் தீர விசாரித்து அது பொய்யாக இருக்குமானால் நீ ஒரு ஃபாசிக்காக ஆகிவிடுவாய். சரி, நீ சொன்னது உண்மையிலேயே உண்மையாகவே இருக்கட்டுமே, பிறரை பற்றி நீ எடுத்து சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே, அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேரை கண்டித்து பேசுகிறான். ஹம்மாசிம் மஷாஇம் பின் அமீம் என்கிறான். சில பேர் இருக்கிறார்களே, அவருடைய வேலையே என்னவென்று கேட்டால் அடுத்தவரை குத்தி பேசுவது, அடுத்தவரை பற்றி கோல் பேசுவது, இவர்கள் மட்டமானவர் என்று சொல்கிறான். அந்த மட்டமான மக்களில் நீ சேரக்கூடியவனாக ஆகிவிட. இப்போது சொல், நீ அவரை பற்றி சொன்னாயே அது உண்மையா இல்லை பொய்யா? உண்மையாக இருக்குமானால் இந்த ஆயத்துக்கு நீ இலக்காகுவாய், பொய்யாக இருக்குமானால் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய அந்த வசனத்திற்கு நீ இலக்காகுவாய். சொல், இப்போது சொல், நீ பிறரை பற்றி சொன்னாயே அது உண்மையா பொய்யா? உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் கனத்த இதயத்தோடு முகத்தை கடுகெடுத்தவாறு கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்ஷீத்த அப்பவனான்க, நீ விரும்பினால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று. அப்போது அவர் சொன்னால், லாஃபூயா அமீர் அல் முமின், அமீர் முமின் மன்னித்து கொள்ளுங்கள், லா அவுத் இலா மிஸ்லி தாலிக்க அபதா, இது போன்று நான் இனிமேல் எந்த பேச்சும் நான் பேச மாட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள், நான் தேவையில்லாத ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நான் பேசிவிட்டேன் என்று. இதுதான் அன்பான பெருமக்களே மிக நல்ல ஒரு விஷயம். தேவையில்லாத விஷயத்திலே நாம் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியமே இல்லையே. அதன் அடிப்படையில் தான் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவை, ஒவ்வொரு உறுப்பையுமே ஒரு பெரிய நேமத், கண்கள் ஒரு நேமத், நம்முடைய காதுகள் ஒரு நேமத், கரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ் படைத்த அந்த படைப்புகள், ஒவ்வொரு படைப்பு மூலமாக அல்லாஹ் ஒவ்வொரு பிரயோஜனத்தை வைத்திருக்கிறோம். ஒரு விரல் எடுக்கிறோம், அந்த விரலில் நெகம் இருக்கிறது, அந்த நெகம் இல்லாவிட்டால் அந்த விரலே செயல்படாது. அந்த நெகம் அது நாம் பார்ப்பதற்கு ஒரு பெருசாக தெரியவில்லை. நெகம் வெளியாகிவிட்டால் அந்த விரலை வைத்து நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. சில சமயம் நெகம் கட்டாகி விடுகிறது, கட்டாகி திரும்ப அது வளர்கிறவரை அல்லாஹ் வளர்க்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகிறது.
அல்லாஹ் வளர்க்கிறான். அது வளர்ச்சியினுடைய அந்த வழி அந்த அந்த வளர்ச்சியினுடைய அந்த வனப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேமத்தாக தந்திருக்கிற போது எந்த நோக்கத்தில் அல்லாஹ் அந்த நேமத்துகளை வழங்கியிருக்கிறானோ அந்த நோக்கத்துக்குத்தான் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். நல்லடிகார்கள் கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.